ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு செம்ம டேஸ்டியான ஒரு சாக்லேட் ரெசிபி. இது வந்துட்டு பட்டர் ஸ்காட்ச் ஃப்ரூட் அண்ட் நட் சாக்லேட். அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் ரொம்ப கம்மியான செலவில், வெறும் 50 ரூபா செலவில் நம்ம இவ்வளோ சாக்லேட் செய்ய முடியும். இதே நம்ம வெளியில் வாங்கினோம்னா கிட்டத்தட்ட 200-300 ரூபாய் செலவாகும். இதை வந்துட்டு இந்த தீபாவளி டைமில் நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கூட பண்ணலாம். இந்த மாதிரி கிஃப்ட் ரேப் பண்ணி நீங்கள் வந்துட்டு கிஃப்ட் கூட பண்ணலாம். வெளியிலேருந்து வாங்கின சாக்லேட் மாதிரியே தான் இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சோன்னே யாரும் நம்பவே மாட்டாங்க. டேஸ்ட்டும் செம சூப்பராக இருக்கும். சரி வாங்க, இந்த ஈஸியான பட்டர்ஸ்காட்ச் ஃப்ரூட் அண்ட் நட் சாக்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. சர்க்கரையை வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. இது வந்துட்டு கேரமல் ஆகணும். இப்படியே மெல்ட் ஆக விடலாம். இதுக்கடையில் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு ரெண்டையும் நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க குட்டி குட்டி பீசஸாக. இந்த மாதிரி புரோக்கன் ஆன முந்திரி பருப்பே கிடைக்கும். உங்களுக்கு விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எப்படியும் நம்ம பிரேக் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரு வேளை கிறிஸ்பியாக இல்லைன்னா லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு நான் இங்கே வந்துட்டு நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக பிளாக் ரைஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு நம்ம சாக்லேட்ல ஆட் பண்ணுவோம் தனியாக. அதுக்கு இது தனியாக வச்சுக்கலாம். அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா நெய் தடவி வச்சுக்கோங்க. நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம வந்துட்டு அந்த பட்டர்ஸ்காட்சை வந்துட்டு ரெடி பண்ணதுக்கு எடுத்து கொட்ட போகிறோம். இதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். கடைசி நேரத்தில் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு பட்டர்ஸ்காட்ச் வந்து சீக்கிரமே கெட்டி ஆகிடும். அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு பிளேட்டில் கூட கொட்டிக்கலாம். ஒரு ஸ்டீல் பிளேட்டில் நல்லா நெய்யோ பட்டரோ அப்ளை பண்ணிட்டு அதில் கொட்டிக்கலாம். பாருங்கள், ஓரத்தில் இப்போ தான் சுகர் வந்துட்டு மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம், ஈவனாக மெல்ட் ஆகிறதுக்காக. நம்மளோட சாக்லேட் காம்பவுண்டே ஆல்ரெடி ஸ்வீட்டாக தானே இருக்கும். இது எதுக்கு இது ஆட் பண்ணோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது வந்துட்டு நம்ம பட்டர்ஸ்காட்சாக பண்ண போகிறோம். அதனால ரொம்ப இனிப்பாலாம் இருக்காது. ஏன்னா இது வந்து கேரமல் ஆகிறதுனால அந்த இனிப்பு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாயிடும். அதனால ரொம்ப இனிப்பாலாம் இருக்காது. அதனால நீங்கள் ஆட் பண்ணலாம் தைரியமாக. பாருங்க, நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. கட்டி இல்லாமல் இந்த சர்க்கரை வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகி அந்த தேன் மாதிரி ஒரு கலருக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, கலர் வந்துட்டு நல்லா மாறிடுச்சு, தேன் கலருக்கு வந்துச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்திக்கலாம். அதில் இந்த பட்டரை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பட்டர் வந்து நல்லா இந்த கேரமலோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த சாப்ட் ஆல்மண்டும் முந்திரி பருப்பு இருக்குதுல்ல, அது ரெண்டையும் இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பட்டர்ஸ்காட்சை வந்துட்டு இந்த அலுமினியம் ஃபாயிலில் போட்டுடலாம். இது ஒரு தின் லேயராக நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இது லேசாக மடித்து இந்த மாதிரி ஒரு ரோலர் பின் வச்சு நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். தின்னா உங்களுக்கு தின் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது மாதிரி ஒரு தின்னான லேயராக தேய்ச்சி விட்டுருங்க. இது ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கடலை பர்ஃபி மாதிரி நல்லா கெட்டியாயிடும், முறுமுறுன்னு. இது இப்படியே சாப்பிடவே நல்லா இருக்கும். ஒரு டாஃபி மாதிரி, கிட்டத்தட்ட கடலை மிட்டாய் மாதிரி. இது முந்திரி மிட்டாய். இப்போ இது இப்படியே ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை உடச்சிக்கலாம். இது வந்து நல்லா ஒட்டாம பாருங்க, இப்பவே ஒட்டாம தான் வருது. இன்னும் சூடாக இருக்குது. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை வந்துட்டு பிரேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பட்டர்ஸ்காட்ச் வந்துட்டு ஓரளவுக்கு ஆறிச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பீசஸாக பிரேக் பண்ணிடுங்க. பிரேக் பண்ணிட்டு நம்ம ஒரு ரோலர் பின்லேயோ இல்லை ஏதாவது தட்டுறதை வச்சு இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக பண்ணிக்க போகிறோம். ரொம்ப பவுடராக பண்ணக்கூடாது, மிக்சியில் போட்டு அடிக்கிற மாதிரி. சும்மா க்ரஷ் பண்ணிக்கணும். இதை ஃபஸ்ட் இப்படி பிரேக் பண்ணிக்கலாம். இது இப்படியே சாப்பிடவே சூப்பராக இருக்கும். கடலை பர்ஃபி மாதிரி செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு பட்டர் வாசனையோட. இதே இந்த மாதிரி ஏதாவது ஒரு தட்டுறது வச்சோ இல்லை ஏதாவது ஒரு ரோலர் பின் வச்சோ நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு இப்படி பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர்னா ரொம்ப பவுடராக இல்லை, இந்த மாதிரி லைட்டாக ஒரு க்ரஷ் பண்ணி கொஞ்சம் பிட்ஸாக வாய்க்கு வர மாதிரி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் கலம் கூட யூஸ் பண்ணலாம். பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் கலம் கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட பட்டர்ஸ்காட்ச் வந்துட்டு இந்த மாதிரி உடச்சி வச்சாச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி வச்சுட்டுங்க. இப்போ இது இருக்கட்டும் தனியாக. இப்போ நான் வந்துட்டு காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்துருக்கிறேன். 200 கிராம் அளவுக்கு மில்க் சாக்லேட்டும் 100 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஒரே சாக்லேட்டை கூட யூஸ் பண்ணலாம். முழுக்க டார்க் சாக்லேட் அல்லது முழுக்க மில்க் சாக்லேட். இது ரெண்டும் கம்பைன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக நான் ரெண்டுமே எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கத்தியில் இது பண்ணிங்கனாலே இந்த மாதிரி ஆகிடும் ஈஸியாக. இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு இதை டபுள் பாயில் பண்ண போகிறோம். இந்த சாக்லேட்டை இந்த சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுல ஒரு விஷயம் என்னென்னா, இந்த
பவுல் வந்துட்டு கீழே இருக்கிற தண்ணியில முட்டக்கூடாது. இன்னொன்று வந்துட்டு இதுல ஒரு சொட்டு கூட தண்ணி வந்துட்டு உள்ள போகாது. தண்ணி வந்து பெரிய எனிமி சாக்லேட்டுக்கு. தண்ணி ஒரு சொட்டு விழுந்தாலும் என்ன ஆகுனா சாக்லேட் வந்துட்டு சீஸ் ஆயிடும். உங்களுக்கு மெல்ட் ஆகிறதுக்கு பதிலாக ஹார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு மெல்ட்டே ஆகாது. அதனால பவுல் யூஸ் பண்ற பவுல்லையும் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. இந்த கண்டென்ஸ் ஆகிற தண்ணியும் கொஞ்சம் கூட இதுக்குள்ள வரக்கூடாது. இந்த மூடியெல்லாம் வச்சு வைக்கக்கூடாது. இப்படியே மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி மெல்ட் ஆகட்டும். ஃபுல்லா மெல்ட் ஆகி எந்த ஒரு கட்டியும் இல்லாம நல்லா மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா மெல்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வேகமா மெல்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகாது. மேக்சிமம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். தண்ணி மட்டும் படாம பார்த்துக்கோங்க. இதுல தண்ணியோ பாலோ எதுவும் வந்து இதை விட்டுறக்கூடாது. இது மெல்ட் ஆகலை அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மாதிரி எது விட்டாலும் இது மெல்ட் ஆகிறதுக்கு பதிலாக கெட்டியாக ஆரம்பிச்சிடும். உங்ககிட்ட மைக்ரோவேவ் இருந்ததுன்னா இது இன்னும் ஈஸி மெல்ட் பண்ணுறது. ஜஸ்ட் மைக்ரோ ஹையில் வந்துட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் வச்சு எடுத்தீங்கனாலே ஒரு 3 தடவை வச்சு எடுத்தால் மெல்ட் ஆகிடும். இது மைக்ரோவேவ் இல்லாதவங்க வந்துட்டு இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஓரளவுக்கு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த கட்டி கட்டியாக இருக்குதுல்ல. இப்போ இது எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். நம்ம 2 சாக்லேட்டும் சேர்த்து போட்டிருக்கோம். எல்லாமே ஈவனா மிக்ஸ் ஆக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா இப்போ இதுதான் நம்ம நறுக்கி வச்சிருக்கிறேன் இந்த முந்திரி பருப்பும் திராட்சையும் இருக்குல்ல, அதை வந்துட்டு சேர்த்திடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மெல்ட் பண்ண சாக்லேட் வந்துட்டு ரெடியா இருக்கு. இதுல நம்ம கொஞ்சமா நட்ஸும் ரைசன்ஸும் போட்டிருக்கோம். இப்போ இது கூடவே நம்ம ரெடி பண்ண இந்த பட்டர்ஸ்காட்ச் இருக்குல்ல, இது வந்துட்டு தேவையான அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ கிரன்ச் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மீதி இருந்ததுன்னா இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து ஏதாவது ஐஸ்கிரீமோ இல்லை சும்மாவே சாப்பிடக்கூடாது, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் இதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மோல்டில் வந்துட்டு செட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட பட்டர்ஸ்காட்ச் சாக்லேட் ரெடி ஆகிடும். நான் இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் மோல்டு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி மோல்டு தான் வேணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஐஸ் ட்ரே உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கும்ல, இந்த மாதிரி ஐஸ் ட்ரேல கூட நம்ம வந்துட்டு செட் பண்ணலாம். இதுலயும் நல்லா வரும் நம்மளோட சாக்லேட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்ல எடுத்து நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மோல்டுல. சாக்லேட் செம்ம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உள்ள வந்துட்டு ஒரு கிரன்ச்சியான பட்டர்ஸ்காட்சோட 2 சாக்லேட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுமே இது இன்னும் அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஆடடாக தான் இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இந்த சிலிக்கான் மோல்டு ஃபுல்லும் நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு லைட்டாக இப்படி டேப் பண்ணுங்க. இப்படி டேப் பண்ணால் கொஞ்சம் ஈவனாக அதில் ஏர் பபிள்ஸ் எதுனா இருந்துச்சுனாலும் வெளில போயிடும். ஈவனாக செட் ஆகும். அதுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறத பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நம்ம செட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை வந்துட்டு உடச்சி எடுத்துக்கலாம் அந்த எக்ஸஸாக இருக்கிறத. இப்போ இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணிட்டு இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடலாம். சீக்கிரமா ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரீசர்ல ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கனாலே இது செட் ஆயிடும். இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரியே உங்ககிட்ட மோல்டு எதுவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஐஸ் ட்ரே இருக்கும் உங்ககிட்ட. இப்போ அந்த ஐஸ் ட்ரேல கூட நம்ம செட் பண்ணலாம். இப்போ அதில் வந்துட்டு மீதியை வந்துட்டு நம்ம ஐஸ் ட்ரேல ஊற்றிடலாம். இப்போ இந்த ஐஸ் ட்ரேலையும் ஊற்றியாச்சு பாருங்க. இப்போ இதையும் அதே மாதிரி இந்த மாதிரி டேப் பண்ணி லெவல் பண்ணிடுங்க. இப்போ இதையும் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு செட் பண்ண போகிறேன். செட் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. எல்லாமே நல்லா செட் ஆயிடுச்சுன்னு பாருங்க. நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ நம்மளோட சாக்லேட். இப்போ இதை டீமோல்ட் பண்ணலாம் நம்ம. இது பாருங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னு சொல்லி நம்ம சும்மா நார்மலாக இருக்கிற ஒரு பவுலில் நான் போட்டு வச்சேன். இது கூட அழகாக செட் ஆயிருக்குது. இங்கே பாருங்க, இது கூட ஒரு டிசைனாக அழகாக தானே இருக்குது பார்க்க. இந்த மோல்டே தான் வேணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் வந்துட்டு செட் பண்ணுற மாதிரி எது இருக்கோ அதில் நீங்கள் வந்துட்டு போட்டு ஊற்றி செட் பண்ணலாம். இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்குது நம்மளோட பட்டர்ஸ்காட்ச் ஃப்ரூட் அண்ட் நட் சாக்லேட். சூப்பராக இருக்குல்ல. இந்த ஓரத்தில் இருக்கிறத நீங்கள் வந்துட்டு இப்படி லைட்டாக கையிலேயே எடுத்து விட்டுறலாம், வந்துடும். இல்லைன்னா கத்தி வச்சு லைட்டாக சுரண்டிட்டிங்கன்னா அந்த எட்ஜஸ்லாம் ஸ்மூத் ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் டீமோல்ட் பண்ணிடலாம். சிலிக்கான் மோல்ட்லேருந்து வெளியில் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி. கீழேருந்து லைட்டாக புஷ் பண்ணிங்கனால அது மேலே வந்துடும். பாருங்க இப்படி புஷ் பண்ணோம்னாலே ஈஸியா வந்துடுது. இப்போ நம்ம ஐஸ் ட்ரேல வச்சோம்ல, இது கரெக்டா வருதா அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க லேசா டேப் பண்ணாலே ஈஸியா வந்துடும்.
இதுவும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது பாக்குறதுக்கு. பாருங்க எல்லாம் கிளீனா வந்துச்சு ஐஸ் ட்ரேல வச்சதும். வெளியில ஃப்ரூட் நட்டெல்லாம் போட்டு பட்டர்ஸ்காட்ச்லாம் போட்டு எவ்வளோ காஸ்ட்லியா விற்கிது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 50 ரூபா செலவில் நம்ம இது செஞ்சிடலாம். கிட்டத்தட்ட ஃபாரின் சாக்லேட் மாதிரியே இருக்கும் இது. இது வந்துட்டு நீங்க ரேப்பர்ஸ் வந்து விற்கிது வெளியில, அதை வாங்கி நீங்க ஃபாரின் சாக்லேட் மாதிரி ரேப் கூட பண்ணலாம். கலர் கலர் ரேப்பர்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி அலுமினியம் ஃபைல கூட ரேப் பண்ணலாம். இந்த மாதிரி வச்சு அலுமினியம் ஃபைல கூட இந்த மாதிரி ரேப் பண்ணலாம். இதுவும் பார்க்க அழகா தான் இருக்கும். பாருங்க நம்மளோட சூப்பரான சாக்லேட் வந்து கிட்டத்தட்ட ஃபாரின் சாக்லேட் மாதிரியே ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியும் நீங்க வந்துட்டு ரெடி பண்ணலாம். நான் மித்ததெல்லாம் பேக் பண்ண போறதில்ல, உங்களுக்கு ஜஸ்ட் காட்டுறதுக்காக வேண்டி ஒன்று பேக் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நம்மளோட சூப்பரான பட்டர்ஸ்காட்ச் ஃப்ரூட் அண்ட் நட் சாக்லேட்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.